ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா சென்னை ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பார் நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. எவ்வளோ நம்ம துவரம்பருப்பு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக பச்சைப்பருப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10 வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் ஒரு 100 கிராம் தோல் எடுத்து வச்சுருக்குறோங்க. இது கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் வந்து அந்த ஹோட்டல் சாம்பாரில் டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வச்சுக்கலாம். அந்த பூசணிக்காயெல்லாம் நல்லா குழைய வேகணும். இது அப்படியே வேகட்டங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப எண்ணெய் விடாதீங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும். கொஞ்சம் நேரம் மாறினா போதுங்க. இந்த பெருங்காயத்தை மறுபடியும் ஏன் சேர்க்குறோன்னா அந்த எண்ணெயிலே பொரியணும். அப்போ தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். ஒரு 4 காஞ்ச மிளகாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. நான் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா மட்டும்தாங்க சொல்கிறேன். இதுவே நீங்கள் அதிகமாக வறுத்து பொடி பண்ணி வச்சிக்கின்னு நீங்கள் சாம்பார் செய்யும்போது நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனது நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. மசாலா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சு, பருப்பு வேக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தை சாம்பார் வைக்க போகிறோமோ அதுக்கு வந்து சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சது 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அது கூடவே தக்காளி 1, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. இருந்தாலும் பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நான் நறுக்கின காய்கறி சேர்த்துக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸ் சேர்த்துருக்குறேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க. சாம்பாரில் அப்படியே இருந்ததுன்னா பாதி வதங்கிட்டு நம்ம இது மாதிரி காய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மசாலா அரைக்கும் போது தனியா சேர்க்கலை, அதனால் தனியா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. நான் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. கலருக்கோசம் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நம்ம போட்டிருக்கிற காரமே போதுமானது. இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா காய் வேகட்டுங்க.
இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாங்க. காய் வேகட்டும். அதுக்கு தேவையான புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா காய் முருங்கைக்காலாம் நல்லா வெந்துடுதுங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. அதில் புளி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ புளி பார்த்திங்கன்னா புது புளி இருந்ததுன்னா அந்த கலர் வந்து மாறாத உங்களுக்கு இருக்கும். பழைய புளி சேர்த்துட்டிங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். மேக்ஸிமம் நீங்கள் புது புளி இருந்ததுன்னா சேர்க்க கற்றுக்குங்க. புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பார் பொடி அதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் முன்னாடியே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த தோரம்பருப்பில் சேர்த்துக்கலாங்க. நான் தாராளமாக வைக்கணுன்ட்டு குக்கரில் செய்கிறேன். நீங்கள் பெரிய பாத்திரத்துலேயே நீங்கள் அந்த காயெலாம் வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே செஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கட்டி வெல்லத்தை சேர்த்துடலாம். இந்த ஆப்ஷனல் தாங்க. மேலே வந்து அந்த பச்சை தக்காளி சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம். இறக்க போகிற நேரத்தில் அந்த பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான சென்னை ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுதுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.